ஹாய் ஆல். நம்ம லைஃப்பை நம்ம சைக்காலஜிக்கல் அப்ரோச்சோட கொண்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்கள செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அதுவே அதை சாய்ஸாக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஒரு குட்டி கதை. ஒரு அம்மா தன்னோட பையனை ரொம்ப நேரம் ஹோம்ஒர்க்கை செய்ய சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவன் செய்யவே இல்லை. சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. கடைசியில் சரி நீ செஞ்சால் செய்யாட்டி போன்ட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருக்கு. அவங்க அப்பா கூட விளையாடிட்டுருக்கான். போய் கேட்குறாங்க, என்ன நான் இவ்வளோ நேரமும் ஹோம்ஒர்க் எழுத சொன்னேன், எழுதலை, இப்போ சடனாக முடிச்சுட்டு விளையாடிட்டுருக்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், நீ ஃபோர்ஸ் பண்ண, நான் அவனுக்கு சாய்ஸஸ் கொடுத்தேன். இப்போ விளையாட போகிறோம், ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு விளையாட போகலாமா, இல்லை விளையாடிட்டு ஹோம்ஒர்க் செய்வியா அப்படின்னு நான் அவனுக்கு சாய்ஸ் கொடுத்தேன். ஸோ அவன் இல்லைப்பா, ஹோம்ஒர்க் செஞ்சுட்டே விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு குட்டி கதை. ஒருத்தர் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அவரை காஃபி குடிக்க சொல்லி கேட்குறாங்க. அவர் எப்போ வந்தாலுமே காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அவரும் இல்லை வேண்டான்னு சொல்லி போயிடுவார். மறுபடியும் ஒரு நாள் வந்தார். அவங்க காஃபி குடிக்கிறீங்களா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, காஃபி கொடுங்க போதும் அப்படின்றாரு. ஸோ இங்கே நம்ம சாய்ஸஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும். தேங்க்யூ.